மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கொட்டி கிடக்கும் நிலக்கரி குவியலில் இருந்து இரண்டாவது நாளாக புகை வெளியேறுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள அனல் மின் நிலையத்தில் நிலக்கரியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு 2 பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. முதல் பிரிவில் தலா 210 மெகாவாட் திறன் கொண்ட 4 அலகுகளும், அதே போல இரண்டாவது பிரிவில் 600 மெகாவாட் திறன் கொண்ட 1 அலகும் செயல்பட்டு வருகிறது. இவற்றின் மூலம் நாள்தோறும் 1440 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக நாள்தோறும் பல ஆயிரம் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு அது சரக்கு ரயில்கள் மூலம் மேட்டூர் அனல் மின் நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த நிலக்கரி ஒரு கரி கையாளும் பகுதியில் பல ஆயிரம் டன் நிலக்கரி குவியலாக கொட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலக்கரியானது கன்வேயர் பெல்ட் மூலம் கொதிகலன்களுக்கு எடுத்துச் சென்று அங்கு எரியூட்டப்பட்டு அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக இந்த மேட்டூர் பகுதியில் கடுமையான வெப்பம் நிலவி வருவதன் காரணமாக இந்த நிலக்கரி கையாளும் பகுதியில் தற்போது வெப்ப அதிகரிப்பின் காரணமாக நிலக்கரியிலிருந்து சிறிய அளவில் தீப்பற்றி அந்த குவியல்களில் இருந்து புகை வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 2 நாட்களாக அந்த புகை வந்து கொண்டிருப்பதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நிர்வாகம் சார்பில் நிலக்கரி மீது தண்ணீர் பீச்சி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த புகையை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த நிலக்கரியை குளிரூட்டுவதற்காக நிலக்கரி மீது தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தற்போது அந்த புகை கட்டுக்குள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த பகுதியில் 2 முறை நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட்டில் தீப்பற்றி பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே உடனடியாக அந்த புகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நிலவி வருகிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.